வணக்கம் மக்களே. ரொம்ப நாளாக தூத்துக்குடிக்கு ஸ்டடீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த நாள் கடைசியாக வந்துருச்சு. போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் முக்கியமான ஒரு சில வேலைகள்லாம் முடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வேலைகளுக்காக காலையே சாப்பாட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸில் வேலையும் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு முதல் வேலையாக கிச்சன் க்ளீன் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்த நாள்லேருந்து என்னை ஊற்றிட்டு இருந்த ஒரு விஷயம் இங்கே இருந்த கிச்சனும் அங்கே இருக்கிற செல்ஃபும் தான். ஒரு வழியாக அதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு இருக்கிற பொருள்லாம் மறுபடியும் எடுத்து ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே 12 மணி ஆகிடுச்சு. அப்புறம் தாத்தாக்கு போய் சாப்பாட்டை கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் இருந்துட்டு ஒரு 1:30க்காக வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு 3 முட்டையுடன் ஆம்லேட்டை சேர்த்து தயிர் சாதத்தோடு சாப்பிட்டு லஞ்சை முடிச்சாச்சு. வாட்டர் சர்வீஸ் போயிட்டு அங்கேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையோட படிக்கிற வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சமையல் வேலையை ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு பண்ணிட்டு ஊருக்கு போகிறதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாளை முடிச்சாச்சு. வெயிட் போயிடாதீங்க, நேற்று கொஞ்சம் லிட்டில் பிஸியாக இருந்தனால 2 நாள் வீடியோவையும் கமெண்ட் பண்ணி இதிலே போட்டிருக்கேன். இது நாள் 2 12 மணிக்கா ஊருக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டு வீட்டை அப்படியே சுற்றி பார்த்துட்டு பஸ் ஏறிட்டேன். இன்றைக்கி பாட்டி வீட்டுக்கு தான் வந்தேன். ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பிடுவேன். கரக் முறக் கொடுத்தாங்க, அதை அப்படியே சாப்பிட்டு மாப்பிள்ளை கூட விளையாண்டுட்டு இருந்தேன். இவங்க எனர்ஜிக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியல. நைட் அத்தா மாமா வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. நானும் அவங்களோட ஜாயின் பண்ணிட்டு ஹோட்டல் போயிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி சாப்பிட்டு, அதனால் ஒரு சீரக சம்பா பிரியாணி அண்ட் கிரில் நல்ல வயிறு மட்டும் சாப்பிட்டு ஒரு 10:30க்கெலாம் இன்றைக்கி நாளை முடிச்சாச்சு.